measure divide command பார்த்திருக்கோம். divide மாதிரி எல்லாமே சேம். ஆனா அது கொடுக்கக்கூடிய அவுட்புட் மட்டும் தான் டிஃபரண்ட். டிவைட்ல 100 mm 10 டிவைட் பண்ணா எவ்ரி 10 mmக்கு என்ன ஆகுது உங்களுக்கு ஈக்குவலா பிரிஞ்சிருது. அதே 15 கொடுத்தனா 15 செக்மெண்ட்ஸா பிரியுது. அதாவது ஈக்குவலா பிரிச்சிரும். சரிங்களா? அதே மெஷர்ல என்ன ஆகும்னா 100 mm 10 கொடுத்தா எவ்ரி 10 mmக்கு மார்க் வருதா? அப்போ 10 டிவைட் பை 10 ஆன் 10 தான், மெஷர் பண்ணா 10 தான். அதே 100 அப்படின்ற mmல 15 கொடுத்தனா எவ்ரி 15 mmக்கு ஒரு மார்க் இருக்கும். ஸ்கேல் எடுத்து அளக்கிற மாதிரி பங்கு போறது இல்லை ஈக்குவலாக பிரிக்கிறது கிடையாதுங்க. பார்ப்போம். ஹண்ட்ரட் எம்எம்க்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். எம்இ கொடுத்தா போதும் மெஷருக்கு. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி லென்த் ஆஃப் செக்மெண்ட் கேட்பான். அங்கே நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் கேட்டாங்க. இப்போ லென்த் ஆஃப் செக்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னா ஒரு 10 கொடுக்குறேன் நான். பார்க்குறதுக்கு பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் பண்ணினாச்சு பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஒரு 10 10 10 10 வரும். அதாவது மெஷர்மெண்ட்டை ஈக்குவலாக மெஷர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லைனை காப்பி பண்ணிக்கிறேன். 1 செகண்ட் எம்இ செலக்ட் பண்ணிக்கிறேன். 15 கொடுக்குறேன் நான். ஸோ எவ்ரி 15 mm இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணி பாருங்கள். டிஸ்டன்ஸ் டிஐன்னு ஒரு கமாண்ட் தெரியும் நமக்கு. டிஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள், 15 mm இருக்குது. லாஸ்ட் என்னாச்சு பாருங்கள், ஒரு 10 mm பாக்கி இருக்கா? ஏன் 100 டிவைட் பை 15 6.6 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 இருக்குது. இந்த பாக்கி இருக்கிறது இது. அப்போது 6 இன்ட்டு 15 வந்து சாரி 100 டிவைட் பை 15. ஸோ 6 செக்மெண்ட்ஸு. இன்னொன்று வந்து குறையா இருக்குது. 1 2 3 4 5 6. இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 mm. கரெக்டு தான். 15 இன்ட்டு 6 வந்து 90 ப்ளஸ் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய mm வந்து 10 mm. 90 ப்ளஸ் 10 100 mm வந்துருச்சுங்களா? அதே அடுத்தது பாருங்கள், மெஷர் கிளிக் பண்ணிட்டேன். 17.5 அப்படின்னு கொடுக்குறேன். எவ்ரி 17.5 வந்து என்ன ஆகுனாக்கா வரும். கடைசியில் பாருங்கள், டிஸ்டன்ஸ் பண்ணி பாருங்கள், 12.5 நமக்கு மிச்சம் இருக்குது. இதுதான் மெஷர்னு சொல்லக்கூடியது. இதே நீங்கள் சர்க்கிளில், லைனில், ஆர்க்கில், பிளாக்காகவும் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிமிலர் டு டிவைட்.